11ஆம் இடத்துல செவ்வாய் எப்படி 11ஆம் இடத்துல செவ்வாய் சூப்பரா உங்களுடைய ஆசையை காட்டக்கூடியது. 11ஆம் இடத்துல நேரம் 5ஆம் இடத்தை பார்க்கணும். வேலை ஒத்துதல பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுது. அது இல்லாம குருபவன் நேரம் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை ஒத்துதல் நீங்க டாப்பா வரும். இந்த மாசம் பொறுத்தவரை நீங்க கவலையப்பட வேணாம். இதுக்கு முன்னாடி காசு, பணம், பொருள், வருமானம், இன்கம் எல்லாமே இழந்தது நீங்க தான். ஓப்பனா சொல்லிடுறேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. நீங்க நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்க. நான் பேச்சால மாட்டினேன். எப்படி பேச்சால மாட்டிக்கிட்டே எனக்கு வருமான சேமிப்பு இந்த மாசத்துல அறவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு இன்னமும் போவீங்க. ஆடி மாசத்துல செம்மையா இருக்கு. ஏன்னா சூரியன் வந்துட்டா நான் தான்ப்பா ராஜாம்பி. நீங்க அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. எதுலையுமே ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஆளு கிடையாது. அன்பை மட்டும் கொடுத்தா போதும், எல்லாமே கொடுத்துருவீங்க. காசு, பணம், பொருளாதாரம், வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு குறையும் இருக்காது. கொஞ்சமாச்சும் இப்ப கடனை அடைப்பீங்க. புதன் உங்க வக்ரமா இருந்தார். சகோதர உறவு, சகோதரி உறவு, டாக்குமெண்ட், இதுல ஏதாச்சும் ஒரு சின்ன தடங்களோ செலவுகளோ சிறு அலைச்சல் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருவரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆடி மாத பலன். ஆடி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? ஆடி மாசத்துல முக்கியமான ஒரு யோகம் இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா பாத்துக்கோங்க. சிவராஜ யோகத்துல ஆடி மாசம் பிறக்குது. இது வருஷத்துல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த உச்சமான குருவோட சேர்ந்து சூரியன் இருப்பார். இந்த சிவராஜ யோகம் 12 ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசி தான் அந்த கடகராசி. எப்போதுமே பாருங்க, கடகராசிக்காரங்க பாருங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கொண்டவை யாருன்னா அந்த கடகராசி மட்டும்தான். எப்படி குடும்பத்துக்காக, ஃபேமிலிக்காக நிறைய கற்பனையான குணம், திறமையான குணம் கடகராசியில நிறைய இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ராசி கிட்ட நீங்க கோவப்படக்கூடாது. நீங்க அன்பை மட்டும் கொடுத்து பாருங்க. இவங்கள்ட்ட இருந்து நிறைய யோகத்தை நீங்க வாங்கிக்கலாம். அள்ளி அள்ளி கொடுப்பாங்க எல்லா விஷயத்திலயும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் கொடுத்தா அது முன்னாடியே கற்பனை பண்ணி அந்த விஷயத்தை கரெக்டா அடையணுங்கிற சிந்தனை, திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா கடகராசி மட்டும்தாங்க. அறிவான குணம், ஞானம், பயங்கரமா ஒரு திறமை எல்லாமே கடகராசிக்கிட்ட நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த ஆடி மாத பலன். கிரகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசியை பாருங்க, சூரியன் குரு சேர்ந்து சிவராஜ யோகத்துல இந்த மாசம் இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல அதுவும் மீன ராசியில சனி பகவான். அடுத்து 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய், 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு, 12ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்காரு. இதுல 3 கிரக பேச்சு வருது. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு 12ஆம் இடத்துக்கு போறாரு. புதன் 21ஆம் தேதிக்கு உங்க ராசிக்கு வர்றாரு. சுக்கிரன் நேரா பாருங்க 3ஆம் இடத்துக்கு எப்ப போறாரு? கரெக்டா ஆடி 16. இதுதான் கிரகத்தோட அமைப்பு. எந்த கிரகமும் மாறல. உங்க ராசியில 2ஆம் வீட்டு வருமானாதிபதியும் சேர்ந்து சூப்பரா பக்காவா சூப்பரா உட்காந்துருக்காரு. இந்த மாசம் பொறுத்தவரை நீங்க கவலையப்பட வேணாம். இதுக்கு முன்னாடி காசு, பணம், பொருள், வருமானம், இன்கம் எல்லாமே இழந்தது நீங்க தான். ஓப்பனா சொல்லிடுறேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. நீங்க நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்க. நான் பேச்சால மாட்டினேன். எப்படி பேச்சால மாட்டிக்கிட்டே எனக்கு வருமான சேமிப்பு இந்த மாசத்துல அறவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு பணம், இவ்வளவு பட்ஜெட் போட்டு வச்சிருந்தேன் இந்த விஷயத்துக்காண்டி. ஆனா அந்த விஷயம் நடக்கல. எனக்கு ஒரு மாசமா அப்படியே லாப வருமானம் சரியா இல்ல. எனக்கு இட பிரச்சனை. எப்படி நம்ம அப்பா சொத்து, தாத்தா சொத்துல உள்ள வழக்குகள், அம்மா அப்பா சொத்து வழக்குகள், ஏதோ ஒரு கேஸ் என் மேல ரிசீவ் ஆயிருக்கு. ஒரு இடத்துல போய் நான் தேவையில்லாம சம்மந்தம் இல்லாம மூவ் ஆகி போய் என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்ல, அந்த கேஸ்ல வர்றேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு கடகத்துக்கு வந்திருக்கும். வீண் பழி, வீண் அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் பல்லு வலி. எப்படி பல்லு ஆடும், பல்லு உடைஞ்சிருக்கும். இல்ல இடம் பூமியில ஒரு கலகம் இருக்கும். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன். புதன் உங்க வக்ரமா இருந்தார். சகோதர உறவு, சகோதரி உறவு, டாக்குமெண்ட், இதுல ஏதாச்சும் ஒரு சின்ன தடங்களோ செலவுகளோ சிறு அலைச்சல் உங்களுக்கு அதிகமா இருந்துடும். நான் ஏன் உங்களுக்கு செலவா அதிகமா முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி ஏன் இருக்குன்னு சொன்னா, இந்த மாதிரி கிரகம் இப்ப உங்களுக்கு இருந்துச்சு. நல்ல வேலை, இன்னும் நிரந்தரமான வேலை நிறைய பேருக்கு கடகத்துக்கு கிடைக்கல. பல பாட்டி மூவ் பண்றாங்க. ஒரு வருஷமா நிம்மதி இல்லாம, நல்ல வேலை கிடைக்காம, இதுல போனா நல்லா இருக்குமா, இந்த துறை போனாலும் நிறைய பேர் பாருங்க. கடகராசி நீங்க கேட்டு பாருங்க. எத்தனை கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருக்காங்க மட்டும் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. கடன் எத்தனை பேருக்கு இருக்கு மட்டும் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க.
அம்மாவுக்கு அப்பாவுக்கு தகப்பன் வழி உறவுல எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குன்னு கேட்டு பாருங்க. இதுல மாற்றுக்கிறதே சொல்ல மாட்டாங்க. ஆமா. கணவன் மனைவிக்கு உடம்பு ஆரோக்கியத்துல தடங்கள் இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. மனைவியோட சகோதரன் தாய் மாமா உறவுகளை ஒரு மனசுக்கள் சங்கடம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை. எப்படி படிப்பு கல்வி நல்லா படிச்ச குழந்தை படிப்பு கல்வி சோம்பேறியா இருக்குது, என்னதான் காரணம்? இதையும் கேட்டா இது நிறைய சொல்லுவாங்க. திடீர் மருத்துவ செலவு, திடீர் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்த கடகராசிக்காரங்க மேக்சிமம் 40 நாளுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பாங்க. இதான் ஏன் சொல்றேன்னா, இந்த கோச்சார கிரகம் இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி தடங்களை கொடுத்துருச்சு. ஆனா இந்த ஆடி மாசம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு டைம்ல நீங்க இருக்கிறீங்க. முதல் பலனே சொல்றேன், அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுதினாலும் சரி, தனியார் நிறுவனம் அரசாங்கம், நான் ரெண்டுக்குமே சொல்றேன். அரசாங்கம் தனியார் நிறுவனம் எத்தனை பேருக்கு ப்ரொமோஷனுக்கு போகணும், இல்ல அரசாங்க வேலை எத்தனை பேருக்கு கிடைக்கணும், இதை நோட் பண்ணி நீங்க எழுதி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆடி மாசம் கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க வேலை இருக்குது. குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க காசு வீட்டுக்குள்ள வரும், இதை நோட் பண்ணி வச்சுங்க. நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு இன்னமும் போவீங்க ஆடி மாசத்துல. செம்மையா இருக்கு. ஏன்னா சூரியன் வந்துட்டா நான் தான்ப்பா ராஜாம்பி. நீங்க அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. எதுலையுமே ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஆளு கிடையாது. அன்பை மட்டும் கொடுத்தா போதும், எல்லாமே கொடுத்துருவீங்க. காசு பணம் பொருளாதாரம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும், எந்த ஒரு குறையும் இருக்காது. கொஞ்சமாச்சும் இப்ப கடனை அடைப்பீங்க. நான் ஓப்பனா சொல்லிடுறேன், நீங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற செலவு நிறைய பாத்துறீங்க. ஆடி மாசம் கொஞ்சமாச்சும் கடன் சுமை குறைஞ்சு கொஞ்சம் நிம்மதியை இந்த மாசம் கொடுக்கும். நல்ல வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்காத ப்ரமோஷன் கிடைக்கும். தனியார் நிறுவனமா இல்ல அரசாங்கமா, ரெண்டுக்கு நான் சொல்றேன். நல்ல வேலை உத்தியோகத்துல நீங்க ஸ்ட்ராங்கா உட்கார என்னை திருப்பி கேளுங்க. 11ஆம் இடத்துல செவ்வாய் எப்படி 11ஆம் இடத்துல செவ்வாய் சூப்பரா உங்களுடைய ஆசையை காட்டக்கூடிய 11ஆம் இடத்துல நேரம் 5ஆம் இடத்தை பார்க்கணும். வேலை உத்தியத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுது. அது இல்லாம குருபவன் நேரம் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை உத்தியத்துல நீங்க டாப்பா வரணும். வெளிநாடும் சரி வெளியூராலும் சரி, நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு எல்லாமே சரியானு சொல்லிருங்க. சொந்தமா வீடு இடம் பூமி நீங்க கட்டுவீங்க பாருங்க. எப்படி சொந்தமா வீடு இடம் பூமி கட்டுவீங்க. இடம் நீங்க வாங்கணும், இல்ல இடத்து பூமியில இந்த மாசம் நீங்க காசு போட்டு ஆவணி மாசம் நீங்க பத்திர பதிவு பண்ணுவீங்க, இல்ல வீடு கட்டுவீங்க. நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா சுக்கிர பகவான் கரெக்டா 16ஆம் தேதிக்கு அப்புறம், இப்ப ஆடி மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் இடத்துல வந்து புதனுடைய வீட்டை நீசமாவார். 4ஆம் இடத்தை விரயம் பண்ணுவார். அப்ப வீடு இடம் பூமியில காசு பணத்தை போட சிந்தனையை தூண்டி விடுவார். ஆடி 16 முடிஞ்சு ஆவணியில நீங்க இடமோ வீடோ நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ண போறீங்க. திருமணத்தை பத்தி கவலையப்படாதீங்க. குடும்ப வாழ்க்கை இனிமே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை சால்வ் சொல்லுங்க. இப்பதான் குரு பாக்குறாரு, கொஞ்சம் கொஞ்சமா சரி எடுத்தவன சரி பண்ண மாட்டாரு. திருமணம் நடக்காத உங்களுக்கு ரொம்ப தூரத்துல நீங்க பொண்ணு தேடாதீங்க, பக்கத்துக்குள்ளதான் பொண்ணு இருக்கு. யாராச்சும் அரசாங்க தொடர்போ இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட குடும்பத்துல உள்ள நீங்க வரன்னு பார்த்து இந்த மாசம் முடிவு பண்ணி ஆவணி மாசம் கல்யாணம் பண்ணுவீங்க. நோட் பண்ணி வச்சு. அது ஆணா தான் சரி பெண்ணா தான் சரி, வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை. ஆசை இருக்கா இல்லையா? இருக்கணும். ஏன்னா குரு சூரியன் வந்துட்டாவே இங்க லாட்டரி எடுக்கக்கூடிய சிந்தனை மனசுல ஓடிடும். எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க, பெருங்கொண்ட பணம். ஏன்னா உங்களுக்கு குருவும் பலமா இருக்காரு. எப்படி குருவும் 9ஆம் வீட்டத்தையும் குருவும் 2ஆம் வீட்டத்தையும் வருமானத்துக்குள்ள சூரியன் இருக்கிறதுனால இங்க காசு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா அதுலயே பணத்தை விரயம் பண்ணாம மூவ் பண்ணி லாட்டரி எடுத்துக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. புதுசா தொழில் பண்றவங்க கவலைப்படணும். தொழில் சார்ந்த விஷயம் எப்பவுமே உங்களுக்கு கெட்டு போகாது. தொழில்ஸ்தான அதிபதி உங்க முயற்சி சார்ந்த அதிபதியோட சேர்ந்து அது இல்லாம 17ஆம் தேதி லாபத்துல இருக்காங்க. இங்க தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், மருத்துவ ஃபீல்டு, இரும்பு சார்ந்த ஃபீல்டு எல்லாமே பட்டை கிளப்புவீங்க. ஏன்னா இந்த மாசம் எதுவுமே நான் என்னால கெட்டது சொல்ல முடியல. சிவராஜ யோகம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப நட்சத்திரம் அப்புறம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்ச குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். நல்ல ஒரு பாசத்தை காட்டக்கூடிய பாசத்தை காட்ட எல்லாமே நீங்க இழந்துருவீங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு வருமானம், இடம் பூமி, வேலை, தொழில், இடமாற்றம் ஏதோ ஒரு விஷயத்த இந்த ஆடி மாசத்துல கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும். யாரு புனர்பூசம் எத்தனை பேர் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல ஒரு மாற்றம், நீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய மாற்றம். இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்துல இருக்கா, நல்ல அமைப்பு இருக்கு, பாத்துங்க. அடுத்து பூச நட்சத்திரம் பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை. 24 மணி நேரம் உழைக்க சொன்னா உழைக்க ரெடி. உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இப்ப கிடைக்க போகுது. எப்படி தொழில் ரீதியாக, வருமான ரீதியாக, இரும்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் வேலை, நிறைய பேர் இந்த ஹார்ட் ஒர்க், இந்த சனினாவே ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. அந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கு. யார் பூசத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப், உங்க லைஃப் ஸ்டைலே மாற போகுது. பாத்துக்கு இந்த மாற்றம் நல்லா சூப்பரா இருக்கு, பாத்துக்கு. அடுத்து ஆயில் நட்சத்திரம் பிறந்தவங்க நல்ல அறிவாளி, நல்ல புத்திசாலி, நல்ல திறமையானவங்க,
எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. குடும்பம் ஃபேமிலின்னு எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு கற்பனையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. இவங்க எப்போதுமே சொந்த காலம் நிக்கணுங்க எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். கவலைப்படாதீங்க. புதன் வக்ர நிவர்த்தியானார். இது உங்களுக்கு முன்னாடி ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க. வருமானமே உங்கள்கிட்ட இல்ல. காசு, பணம், வருமானம், பிரச்சனை, போட்டி, போராட்டம், அவமானம் எல்லாமே பார்த்துட்டு கரெக்டா உங்களுக்கு எண்ணி சொன்னா 40 நாள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அந்த கஷ்டங்கள் இப்ப குறைய போகுது. லாப வருமானம் நல்லா இருக்கும், ப்ரொமோஷன் நல்லா இருக்கும், அறிவு சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக உங்களுக்கு ஆடி மாசம் கரெக்டா ஆடி 16, 21 அப்புறம் இன்னும் நிறைய சேஞ்ச் நடக்கும். ஆடி 21 அப்புறம் உங்க தலையெழுத்து மாறும் நான் சொல்லுவேன். நீங்க எதிர்பார்த்த ஒரு லாப வருமானம் சூப்பரா இருக்கும். வரக்கூடிய ஆடி மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.